ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெங்காய சட்னி. அது எப்படி பண்ணலாம் சிம்பிளாக டேஸ்டியாக. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 5-6 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 2 ஃபுல் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், ஒரு 5-6 வத்தல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு பாத்திரலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சட்னி கூட நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.